சோத்திரம். யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அது அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னா ஞானத்தை சம்பூர்ணமாக கொடுப்பார். எனக்கு திறமை இல்லை அப்படின்னா திறமையை சம்பூர்ணமாய் கொடுப்பார். அருமையான மற்றும் எல்லா விதமான தேவைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் அவர் என்ன செய்வார்? சந்திப்பார். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாக சம்பூர்ணமாய் சந்திக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றிலும் வாழ்வு, சுக வாழ்வு, அதாவது நீடிய வாழ்வு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவைகளினால் உண்டாகிறது என்பதை குறித்து நம்ம சற்று தியானிக்க போகிறோம். முதலாவதாக வாழ்வு, சுக வாழ்வு, அதாவது நீடிய வாழ்வு எதனால் என்று சொன்னால் அவருடைய தயவினாலே. ஆமென். கர்த்தருடைய தயவினாலே உண்டாகிறது நீடிய வாழ்வு. நமக்கு அவருடைய கிருபையினால்தான் நமக்கு நல் வாழ்வு உண்டாகிறது. ஆமென். அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கல்வாரி புண்ணியத்தினால தான் நமக்கு என்ன உண்டாகிறது? நல் வாழ்வு, சுக வாழ்வு உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் நம்ம அற்புதமாய் வாசிக்கின்றோம். 5-6 வசனங்களோட வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமென். ஸ்தோத்திரம். தயவு என்னவா? நீடிய வாழ்வு. His favor is for life. நகன்பானே ஸ்தோத்திரம். ஆங்கில வேதாகம் சொல்கிறது His favor lasts a lifetime. அதாவது அவருடைய தயவு நம்முடைய ஆயுட்காலம் முழுவதும் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆங்கில மொழிபெயர்ப்புல அப்படிதான் எழுதப்பட்ட, தமிழ்ல நீடிய தயவோ நீடிய வாழ்வு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஆங்கிலத்தில் வாசிப்பீர்கள். His favor lasts a lifetime. His anger lasts only a moment. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். ஆனால் தயவு நம்முடைய வாழ்நாள் முழுவதும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தயவு இருக்கிறது. ஸ்தோத்திரம். எது வரைக்கும் கர்த்தருடைய தயவு? நம்முடைய ஆயுள் காலம் வரை, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தயவு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் யார் வாழ்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளாக யார் வாழ்கிறார்களோ தான் சொல்ல முடியும் கர்த்தருடைய தயவோ என் வாழ்க்கை முழுவதும். ஆமென். கர்த்தருடைய தயவோ என் வாழ்க்கை முழுவதும். ஆகையால் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை.